117 இந்த பக்கம் 117 இந்த பக்கம் 117. அப்பா திருநங்கையில விட்டாங்க. அதுல எப்படி வரும் பிரிக்கிறது? ஆண்ல வருவாங்களா பெண்ல வருவாங்களா? அட சிரிக்காதீங்கப்பா, சொல்லுங்கப்பா. நம்ம கிண்டல் பண்றதை உடனே அடிச்சு விடுவாங்க. மன்சூர் அலிகான் வந்து சமீபத்தில் ஒரு செய்தியாளர்களுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அந்த பேட்டியில் அண்ணன் சீமான் வந்து 117 ஆண்கள் 117 பெண்கள்னு சொல்லிட்டு அரசியலில் வந்து தேர்தலில் போட்டிடுறதுக்காக சம வாய்ப்பு கொடுக்குறாரு, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு செய்தியாளர்கள் கேட்குற கருத்துக்கு அவ்வளோ கேவலமாக, அதுவும் அண்ணன் சீமானால் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய திருநங்கை வேட்பாளர் அக்கா ரோஸ்னி வில்லிவாக்கம் தொகுதியில் நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க, அவங்கள அவ்வளோ கொச்சப்படுத்துகிற விதமாக பேசுகிறாரு. எதனால் இப்படி மன்சூர் அலிகான் திடீர்னு இப்படி மாறிட்டாரு? அவர் சொல்கிறாரு 117 ஆண்கள் 117 பெண்கள் இதெல்லாம் சும்மா வெத்து பந்தாதான், அதனால் ஒன்றும் நடக்க போகிறதில்ல அப்படின்னு சொன்னவர் மட்டும் இல்லாமல் ஆண்களுக்கு வந்து அந்த பக்கம் சேர் போட்டார் சீமான், பெண்களுக்கு இந்த பக்கம் சேர் போட்டார். திருநங்கை அப்படிங்கிறது வந்து ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, அப்படித்தானே நம்ம பார்க்கணும். அப்போ அதை நடுவில் சேர் போட்டிருக்கணும், எதுக்கு பொம்பளையாளோட சேர்த்து உட்கார வச்சாரு அப்படின்னு எவ்வளோ கீழ்த்தரமாக பேச முடியுமோ அவ்வளோ கீழ்த்தரமாக பேசுகிறாரு. மன்சூர் அலிகான் வந்து நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கும்போது அவருக்கு அவ்வளோ ஆதரவை நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிமார்கள் கொடுத்துருந்தாங்க. வேறு எந்த கட்சியிலுமே மன்சூர் அலிகான் பயணிக்கும் போது அவ்வளோ வரவேற்பு அவருக்கு இல்லை, அவ்வளோ பிரபலத்துவம் அவர் பெறலை. ஆனால் நாம் தமிழர் கட்சியில் வந்து அவர் பயணிக்கும் போது தான் பெரிய அளவில் பிரபலத்துவம் பெற்றார். மேற்கொண்டு திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் மன்சூர் அலிகானை வேட்பாளராக அறிவித்து அழகு பார்த்தாரு சீமான். மன்சூர் அலிகான் அவர்களுடைய பையன் அவரையும் வந்து மேடை ஏற்றி ஒரு பேச்சாளராக மாற்றுறதுக்கு சீமான் எவ்வளவோ முயற்சி பண்ணார். அந்த அளவுக்கு அரசியல்லையும் சினிமாலையும் மன்சூர் அலிகானுக்கு பக்கபலமாக இருந்த சீமானை நாம் தமிழர் கட்சியினரை கொச்சப்படுத்துகிற விதமாக எதுக்காக மன்சூர் அலிகான் இப்படி பேசுகிறாரு அப்படிங்கிறது பலருக்கு வந்து குழப்பமாக இருக்குது. நாம் தமிழர் கட்சியினர் இதுக்கு வந்து கடும் கண்டனத்தை தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க. ஏறத்தாழ தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சியிலையுமே போய் விலகி திரும்ப கட்சி விட்டு கட்சி தாவின ஒரு ஆள் தான் மன்சூர் அலிகான். அதுக்கப்புறம் தானே ஒரு கட்சி தொடங்குறேன்னு சொல்லிட்டு ஒரு கட்சியும் தொடங்கினார், அதுவும் போனி ஆகலை. கிட்டத்தட்ட அரசியலில் ஜொலிக்க முடியாத விரக்தியில் பேசுகிறாரா அப்படிங்கிறதும் தெரியல. சில சமயங்களில் அவர் செய்தியாளர்களை பேசும்போது போதையில் பேசுகிறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் பலர் வைக்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி திரிஷா குறித்து ஒரு கருத்து பேசும்போது திரிஷாவை வந்து கற்பழிக்கிற மாதிரி சீனே வந்து எனக்கு படத்தில் வைக்க மாட்டேங்கிறாங்க, நான் அதுக்கு ஆவலோட காத்து இருக்கிறேன், இந்த பல நடிகைகளை நான் கற்பழிக்கிற மாதிரி நடிச்சிருக்கேன், திரிஷா கூடயும் ஒரு தடவையாவது நான் கற்பழிக்கிற மாதிரி நடிச்சிடணும் அப்படின்னு அவர் பேசுனதுக்கு வந்து கடுமையான எதிர்ப்பு வந்து நிலவுச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் மனசில் இருக்கிறப்பெல்லாம் நான் ஓப்பனாக பேசுகிறேன் அப்படிங்கிற சாக்கில் ரொம்ப ஆபாசமான பேச்சை பேசுகிறதே வழக்கமாக வச்சிருக்கிற மன்சூர் அலிகான் இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய திருநங்கை வேட்பாளரையும் பேசி இது மூலமாக ஒட்டுமொத்த திருநங்கை சமூகத்துக்குமே வந்து மன வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். அவர்கள் எல்லாருமே கண்டன குரலை எழுப்பிட்டு இருக்கிறாங்க. இது மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு அலைய மன்சூர் அலிகானுக்கு எதிராக திருப்பி இருக்கு.